கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் வசனம் 13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக பெற்றோருடைய கவலை பாரம் தன் பிள்ளைகளை குறித்ததானதாக இருக்கின்றது. பிள்ளைகள் நன்றாக படிக்கவில்லை, அல்லது பிள்ளைகள் ஆரோக்கியமாக இல்லை, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி அமையும் என்று சொல்லி பிள்ளைகளை குறித்ததான கவலை இந்த காலகட்டத்தில் பெற்றோர்களுக்கு அதிகமாகி கொண்டு வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் நம்முடைய எதிர்காலம், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஜீவன் ஆண்டவருடைய கரத்திலே இருக்கிறது. ஆண்டவர் நம்மை ஆளுகை செய்கின்றார். ஆண்டவர் நம்மை பொறுப்பெடுத்து கொள்ளுகின்றார். ஆண்டவர் நம்மை வழி நடத்துகின்றார் என்கிறதான அடிப்படை நம்பிக்கை கடவுளை தேடுகின்ற பிள்ளைகளாகிய நமக்கு இருக்கிறது என்பது நம் அனைவருக்குமே தெரியும். அப்படிப்பட்டதான விசுவாசத்தோடு கூட இருக்கிற நாம் நம் பிள்ளைகள் என்று நினைக்கும் பொழுது ஒரு பயம் வந்து விடுகிறது, ஒரு கவலை வந்து விடுகிறது. காரணம், அவர்கள் மீது நமக்கு இருக்கிறதான அதீதமான பாசம். ஆனால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை குறித்ததான கவலைகள் நமக்கு வரும் பொழுதும் ஆண்டவர் பிள்ளைகளை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார் என்கிறதை நாம் சிந்தித்து பார்த்து அந்த கர்த்தருடைய வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை நாம் பற்றி கொண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டிய மக்களாக நாம் இருக்கின்றோம். காரணம் என்னவென்றால், நம் நல்ல பள்ளியிலே பிள்ளைகளை படிக்க வைக்கலாம், ஆனால் ஞானத்தை தருவது கடவுள். அந்த பிள்ளைகளுக்கு நிறைய பண செலவுகளை செய்து எதிர்காலம் ஒரு பாதுகாப்பானதாக இருக்க நாம் பெற்றோர்களாக பல முயற்சிகளை எடுக்கலாம். ஆனால் ஒரு பிரகாசமான நல்ல வாழ்க்கை தருவது கடவுள். பிள்ளைகளுக்கு ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகளை நாம் கொடுக்கலாம், விலை உயர்ந்த ஆடைகளை நாம் வாங்கி கொடுக்கலாம், எல்லா விதமான வசதிகளை பிள்ளைகளுக்கு நாம் செய்து கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை கொடுப்பது கடவுள். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, நாம் நம்முடைய பிள்ளைகளை குறித்ததான காரியங்கள் வரும்பொழுதெல்லாம் ஆண்டவரை பற்றி கொண்டு நம் பிள்ளைகளுக்காக நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டிய மக்களாக நாம் இருக்கின்றோம். கர்த்தருடைய வார்த்தை நம் பிள்ளைகளை குறித்து மிக அற்புதமாய் சொல்லுவதை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். உன் பிள்ளைகள் எல்லாரும், மூத்த மகன், இளைய மகன் அல்லது மகள் அப்படி அல்ல, உன் பிள்ளைகள் எல்லாரும். அப்படி என்றால் கடவுளை நம்பியிருக்கின்ற அவருடைய கர்ப்பத்தின் கனிகளாகிய அனைத்து பிள்ளைகளையும் குறித்து, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல். ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்பதன் அர்த்தம் என்ன? ஆண்டவர் அவர்களுக்கு ஞானத்தையும் கிருபைகளையும் கொடுத்து ஆண்டவர் வழி நடத்துவார் நம்முடைய பிள்ளைகளை. அவர்கள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் சமாதானம் பெரிதாக இருக்கும். சமாதானம் என்பது எதிர்காலத்தில் அமைகின்றதான ஒரு மகிழ்ச்சியான பிரகாசமான வாழ்க்கை. கடவுள் இங்கே நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருப்பது என்ன? உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவருடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை பிடித்திருக்கொண்டு இப்படி பல வார்த்தைகள், பல கர்த்தருடைய வசனங்கள் இருக்கிறது வேதத்தில், குறிப்பாய் பிள்ளைகளை குறித்து. அந்த வசனங்களை நாம் பிடித்திருக்கொண்டு ஆண்டவருக்காக நன்றி செலுத்துதல் முதல் தடையாய கடமையாக பெற்றோர்களாகிய நமக்கு இருக்கிறது. இரண்டாவதாக, கடவுள் நம்முடைய பிள்ளைகளுக்கென்று இப்படிப்பட்டதான ஒரு அழகான ஒரு திட்டத்தை வைத்திருக்கும் பொழுது
நாம் பிள்ளைகள் கடவுளை பிடித்து கொள்ள வேண்டும், கடவுளை பற்றி கொள்ள வேண்டும், கடவுளுக்கு நேராய் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். கடவுள் மீது நம்பிக்கை வைத்து கடவுளை சார்ந்து கொள்ளுகிற பிள்ளைகளாய் நாம் அவர்களை வளர்க்க வேண்டும் என்பதில் அதிக ஜாக்கிரதையோடு கூட பெற்றோர்கள் இருக்க வேண்டும். இன்றைக்கு கடவுளை தேடுதல் என்பது கூட ஒரு ஃபேஷனாக இந்த உலகத்தில் மாறிவிட்டதை நாம் பார்க்கின்றோம் இல்லையா? ஆலயத்திற்கு போவது என்பது கூட ஒரு ஃபேஷன். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் இன்றைக்கு பிள்ளைகள் வளர்க்கப்படுகிறார்கள். இன்றைக்கு இருக்கிறதான தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சி, இன்றைக்கு இருக்கிறதான பல அதீத ஞானம், இவையெல்லாம் என்ன செய்கிறது? கடவுளை பின்பற்றுவதிலே கூட பலவிதமான காரியங்கள் முரண்பாடாக பிள்ளைகளுக்குள்ளாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. கடவுளுக்கு பயப்படுகின்றவர்களாய் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அந்த காலத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடித்து விட்டு வந்தவுடனே பெற்றோர் இப்படி சொல்லுவார்கள், உனக்கு சண்டே ஸ்கூலில் ஞாயிறு பள்ளியில் என்ன வசனத்தை சொல்லி கொடுத்தார்கள், அதை சொன்னால்தான் மதிய உணவு என்று. ஆனால் இன்றைக்கு நாம் எப்படி வந்து விட்டோம் தெரியுமா? எப்படி வந்து விட்டோம்? கடவுளை நம்முடைய பிள்ளைகள் எப்படி தேடுகிறார்கள், எப்படி பற்றி கொள்ளுகிறார்கள் என்பதை குறித்தெல்லாம் நமக்கு கவலை இல்லை. இந்த மாடர்ன் உலகத்தில் என் பிள்ளைகள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்ற இடத்திற்கு நாம் வந்து விட்டோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுள் ஒரு மாபெரும் திட்டத்தை நம்முடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிறார். அந்த திட்டத்திற்கு நேராய், அந்த திட்டத்தை வைத்திருக்கிற கடவுளுக்கு நேராய் நம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தினால்தான் கடவுளால் அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்து தர முடியும். ஆகவே ஆண்டவரை பற்றி கொள்ளும்படி பிள்ளைகளை போதியுங்கள், ஆண்டவரை துதியுங்கள். பிள்ளைகளுக்காக அவருடைய வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் பிள்ளைகள் உம்மால் போதிக்கப்பட்டிருக்கட்டும், எதிர்காலம் சமாதானமாக இருக்கட்டும். அவர் உம்முடையவர்களாய் வாழ பலன் தாரும். அப்படி வளர்ப்பதற்கு எங்களுக்கு ஞானத்தை தாரும். தொடர்ந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.